பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். ஐசாயா சாப்டர் 41 verse 10. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will strengthen you and help you. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க கவலையோடு பயத்தோட இன்னைக்கு இருக்கிறீங்க. உங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும், நான் கையிட்டு செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்குமா, என்ன அநேகர் தப்பாக பேசுறாங்களே, நான் எப்படி இந்த சிச்சுவேஷன்லேருந்து நான் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் இன்னைக்கு இருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க எந்த காரியங்கள்லாம் நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ அதுல அவரே உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக அவர் கூடவே இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் ஒரு வெற்றியை தருகிற தேவன். அவர் உங்களோட கூட இருந்து எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். நீங்க எதெல்லாம் குறித்து பயத்தோட இருக்கிறீங்களோ கர்த்தர் அந்த பயத்தை எடுத்து போட்டு அவர் உங்களுக்கு அவருடைய பலனை கொடுத்து உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். அதனால எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு பலன் தருவார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எசப்பா, பிள்ளைங்க இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அநேக சூழ்நிலைகள்ல ஆண்டவரே யார் எங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. ஆண்டவரே நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க. நீங்க பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா உங்களுக்கு பலன் தருவார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு உங்களை உயர்த்தி வைப்பார். God bless you. Have a blessed day.